ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இது புதன்கிழமை காலையிலங்க. எப்பவும் போல் நேரமாக எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு இன்றைக்கி என்ன சமையல்னா லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். மதியத்துக்கு மேலே நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக லெமன் ரைஸ் செஞ்சு தம்பிங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு மதியத்துக்கு மேலே நான்வெஜ்ஜு. அதனால் வாங்க, அத்தை துணியெல்லாம் துவைச்சிட்டு துணியை அலசிட்டுருக்காங்க. பாருங்க, 2 பேரும் ஃபுல்லாக தூங்கிட்டுருக்காங்க. லைட்டு போட்டால் எழுந்திரிச்சிப்பாங்க. தூங்கிட்டுருக்காங்க. அத்தை துணியெல்லாம் அலசிட்டுருக்காங்க. கிராமத்து சைடெல்லாம் எப்போவுமே காலையில் நேரமாகவே தண்ணி வந்துடும். அதனால் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு எப்போவும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு துணியெல்லாம் துவைச்சிருவாங்க. துவைச்சி அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் உள்ளேயே வருவாங்க. நேற்று நைட்டே சாம்பார் வச்சுருந்தேன், அது மீதி ஆகிடுச்சு. போடுறேன். அது இப்போ தாளிச்சா சாம்பார் சூப்பராகவே இருக்கும். அம்மா எழுந்திரிச்சிட்டாங்கம்மா, பாத்ரூம் போயிருக்கேன். சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மறுபடியும் இந்த சாம்பார் இதில் ஊற்றி நல்லா சுண்ட வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்குது சாம்பார். லெமன் ரைஸ் கொஞ்சம், இந்த சாம்பார் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நேற்று கடையிலேருந்து காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அதெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. வெஜிடபிள் கடை வச்சுருக்கோம் குட்டியாக, அங்கேருந்து தாங்க காய் எடுத்துகிட்டு வந்தேன். டெய்லி அப்பப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன். இவ்வளோதான் தக்காளி இருந்துச்சு, இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். தக்காளி எப்போ கூடவே எடுத்துகிட்டு வந்துடுவேன். சேர்த்து நான் வீடியோ எடுத்து எந்த எடிட்டும் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுடுவேன். பேக்ரவுண்ட் சவுண்டெல்லாம் நல்லாவே கேட்கும், உங்களுக்கே கேட்க பாருங்கள். அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வைப்போம். அந்த அத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மேலே டேங்க் வச்சுருக்குறோம், தண்ணி வந்துச்சு. அத்தை மோட்டர் ஆஃப்னு சொல்லி அது உள்ளே ஊற்றி நல்லா சுண்ட வச்சுட்டா சூப்பராக இருக்கும். தம்பிங்களுக்கு ஸ்கூல் இல்லைங்களா, வாட்டர் பாட்டிலுக்குலாம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இன்றைக்கி ரொம்பவே குளிருங்க, அதான் ஸ்வெட்டர் போட்டிருந்தேன். இப்போ ஸ்வெட்டர் கழட்டிட்டு வந்துட்டேன். பாத்திரம்லாம் நிறைய இருக்குது, அதை கழுவணும்னா கையெல்லாம் இங்கே வந்து ஈரமாகிடும். ஸ்வெட்டர்லாம் ஈரமாகிடும்னு கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். குழம்பு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லுன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சாப்பாடு எடுத்து வச்சு லெமன் தாளித்து விட்ட வேண்டியதான். சாப்பாடு கலரி முடிச்சிட்டேங்க. இது
2 பேர்த்துக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டுட்டு நானும் இன்றைக்கி வேலைக்கு போகணுங்க. தம்பிங்க ஒரு தம்பி தூங்கிட்டுருக்கான், பெரிய தம்பி எந்திரிச்சிட்டான். அவன் அத்தை குளிச்சு விட்டுட்டுருக்காங்க. சின்ன தம்பி எந்திரிச்சதே அவனையும் குளிப்பாட்டிட்டு சாப்பிட வச்சு அனுப்புறதுக்குள்ளே போதும்னு ஆயிருங்க. பெரிய தம்பி கம்முன்னு ரெடி ஆகிக்குவான். சின்ன தம்பி தான் பயங்கர குறும்பு, ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுகுவான். நீங்களே பாருங்கள், சாப்பிடவே மாட்டேங்கிறான். அத்தை ஊட்டி விட்டுட்ருக்காங்க. எனக்கும் நேரமாச்சு, நானும் குளிக்க கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு வேலைக்கு போகணும். எப்படியும் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஹாய், சரி போயிட்டு வாங்கம்மா. கையை போடு, கை பிடிச்சிக்கா. கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எடிட் பண்ணாமல் அப்படியே வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பாய்.